ஹலோ வியூவர்ஸ், மீன் குழம்பு செய்ய போகிறேன். மீன் குழம்பு சட்டியில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒன்றும் மீன் குழம்புன்றது ரொம்ப பெரிய வேலை கிடையாது. அந்த குழம்பு ரொம்ப சிம்பிள். கார குழம்பு, மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள். என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். சால மீன் தான். எப்பவுமே இந்த மீன் கவர்லாம் நம்ம எப்படியும் மக்கும் குப்பை மக்காத குப்பை வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த மக்கும் குப்பை பேக்கில் போடாமல் மக்காத குப்பை பேக்கில் இதை போட்டுருங்க. இதை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. எப்போயுமே மீன் கவரையோ நண்டு எறா இந்த மாதிரி கவருங்களையோ நண்டு எறாவை பிச்சை தோலோ வேஸ்ட்டு பொருட்கள் மீனை கட் பண்ண வேஸ்ட்டு பொருட்கள்லாம் வீட்டுக்குள்ளே டஸ்ட்பினில் போடவே கூடாது. கண்டிப்பாக ஸ்மெல் வரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிக்க ஈவினிங் ஆக குப்பையில் போட்டுட்டேன்னா நம்ம வீட்டில் தான் ஸ்மெல் வரும், அந்த மீன் ஸ்மெல். அதனால் இதை மட்டும் வெளியில் நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பை வச்சுருப்போம். அந்த மக்காத குப்பையில் இந்த கவரை போட்டுடலாம். நான் அப்படி தான் போட்டுருவேன். எப்போவுமே மீன் கழுவுனது நண்டு எறா கழுவுன வேஸ்ட்டு பொருட்கள் அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே போட மாட்டேன். அதை கண்டிப்பாக நான் வெளியில் போட்டுருவேன். இதை ஜஸ்ட்டு முதல்ல லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துப்போம். முதல்ல அந்த அழுக்கோடையே உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவக்கூடாது. ஃபஸ்ட்டு மேல் அழுக்கை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். இனிமேல் நம்ம உப்பு போட்டு கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கழுவலாம். அதுக்கு நடுவில் நான் ஒயிட் ரைஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் பண்ணிக்கிறேன். எப்படி நமக்கு வேலையை சுலபமாக முடிக்கலான்னா, இப்போ மீன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்மளே போய் மீன் வாங்க போகிறதா இருந்தாலும் நம்ம மீன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி மீனோ கறியோ மட்டனோ ஏதோ ஒன்று வாங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒயிட் ரைஸ் அரிசியை ஊற வச்சிடணும். மீன் குழம்பு பண்ணுறதா இருந்தால் புளியை ஊற வச்சிடணும். வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கிடணும். வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கிடணும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க வாங்கிட்டு வந்த உடனே நம்ம குழம்புலாம் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க வாங்கிட்டு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி கழுவிடலாம். கழுவிட்டு குழம்பெல்லாம் கூட்டி போட்டோன்னா நம்ம இந்த வேலைகளை செய்யலாம். இப்போ நான் கல்லுப்பு எடுத்துக்கிட்டேன், மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன், போட்டு நல்லா விரசலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா தேய்க்கும் போது அதில் இருக்க அழுக்குகள் வரும். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இதில் இருக்க பார்த்திங்களா இந்த குடல்லாம் எடுத்துட்டு நல்லா பாருங்கள். இங்கே இப்படி செதில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இதில் செதிலே இல்லை. மேலே இருக்க அந்த முள்ளுகளையும் பிச்சு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லுத்தையும் நான் குழம்பு தான் வைக்க போகிறேன். நான் ஃப்ரை பண்ணலை. நான் அதுக்கு பதில் முட்டையை வேக வச்சு அதையும் குழம்புக்குள்ளே போட்டுக்க போகிறேன். எப்படி மீன் குழம்பு வைக்க போகிறேன்றதை உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இந்த மீன் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கு நடுவில் நான் முட்டையை அவிச்சிக்கலான்னு பார்க்குறேன். மீனெல்லாம் கழுவிட்டேன். முட்டையை அவிச்சிட்டேன்னா முட்டையை நான் வேக வச்சுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிடலாம். அப்போ தான் நல்லா தோல் ஈஸியாக உடைக்க வரும். இப்போ நான் மீனை நல்லா கழுவிக்கிட்டேன். அதில் நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நான் குழம்பு தான் வைக்க போகிறேன். இதில் மிளகாத்தூள் போட்டு புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். குக்கர் புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். எல்லாம் ஊறும். அப்போ தான் புளி தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்படியே நல்லா ஊறட்டும். புளி தண்ணி, குழம்பு மிளகாத்தூள், உப்பு. இந்த மீன் இதில் ஊறினா தான் மீன் குழம்பு நம்ம எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு புளிப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும். இந்த இதில் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நான் சால்ட், குழம்பு மிளகாத்தூள், புளித்தண்ணி மூணுத்துலேயும் மீன் ஊறுது. சாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். தோட்டத்தில் பசங்கள்லாம் விளையாடின்னு இருக்காங்க மரத்து மேலே ஏறி. சண்டே இப்படி தான் எங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். கோழியெல்லாம் பிடிக்கிற வேலை வந்துச்சு.
இவங்க தான் விளையாடுறாங்க. அங்கே முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது அடுப்பில். சரி வேகட்டும், அதுக்குள்ளே தோட்டத்தை பார்க்க வந்துடுவோம். வெந்திருக்கும். அதுக்கு முன்னாடி தோட்டத்தை பார்த்துட்டு இளந்தங்காய் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கத்திரிக்காய் நாற்றுலாம் வந்திருக்கு. அதில் வந்து கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு வரேன். இதை பாருங்கள், அது ஓஸ் போட்டு தண்ணி விடுறாங்க. இப்போ தான் வச்சுருக்காங்க, வருமானு தெரில, பார்ப்போம். வெந்துருச்சு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சாதம் ஆயிடுச்சு. சட்டி காயட்டும். எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடிக்கட்டும். கடுகு பொடியுது. வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டேன்னா இப்போ வெந்தயம் பொடியறதுக்குள்ளே சாதா வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கீர்னது அதையும் போட்டுக்கிறேன். சாப்பாடு ஆயிடுச்சு, ஒயிட் ரைஸ். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறேன். கல்லுப்பு போட்டுக்கிறேன். நான் மீன்லேயே உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் நான் கொஞ்சமாகவே கல்லுப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே முட்டையை தோல் வச்சு எடுத்துக்கிறேன். இது உப்பு போட்டு வேக வச்சனால தோல் நல்லா ஈஸியாக கலந்து வரும். தோலை உரிச்சிக்கிறேன். எப்பவுமே நல்லா சுடு தண்ணி, முட்டை அடித்த தண்ணிலாம் ஜிங்கில் ஊற்றி விட்டுடலாம். ஏன்னா அதில் அடைப்புலாம் இருந்தால் போகும். பூச்சி கீச்சி இருந்தால் அந்த கூட போயிடும். ஜிங்க் வழியாக வீட்டுக்குள்ளே வராது. அதனால் கொசு முட்டைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போயிடும். அதனால் நம்ம முட்டை அடித்த தண்ணிலாம் ஜிங்கில் ஊற்றி விட்டுருணும். அப்போ அவங்கவுங்க வீட்டோட அமைப்பை பொறுத்து. இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து ஜிங்கில் தான் ஊற்றி விட்டுருவேன். ஏன்னா அதில் வந்து அது வந்து டைரெக்டாக காவாக்கு தான் போகுது, யார் மேலேயும் படாது அந்த தண்ணி. அதனால் வெளியிலலாம் வராது. அதனால் நாங்கள் வந்து ஜிங்கில் ஊற்றி விட்டுருவேன். கொசுலாம் வராது. உள்ள கொசுங்க நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சுடு தண்ணி பட்ட உடனே போயிடும். அதனால நான் அந்த அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு முட்டை தோலையும் உரிச்சிட்டேன். இது அதுக்குள்ளே வதங்குது. சாம்பார் வெங்காயம், அரைச்ச சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிடலாம். வதங்கட்டும். வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டுக்கிறேன். 2 தக்காளி தான் போட்டேன். தக்காளியை போட்டுட்டு அதையும் வதக்குறேன். நான் இந்த தக்காளி அரைச்சேன் பார்த்தீங்களா மிக்ஸி ஜார், அதிலே புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் நிறையா நிறையா மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா மறுநாளைக்கும் வேணும். மறுநாள் காலையில் தோசைக்கு வச்சுக்கிடலாம், மத்தியானம் ரைஸுக்கு வச்சுக்கிடலாம். அதனால் நான் வந்து எல்லாத்தையும் செய்திருக்கிறேன் மீன் குழம்பு. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுநாளைக்கு சாப்பிடும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா புளியும் கரைச்சி மிக்ஸி ஜாரில் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்குது. நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். நான் எப்போயுமே ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். நான் வந்து மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு. அதனால் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் நம்மளுக்கு வந்து கலர் போட்டு அரைக்கிறாங்கன்ட்டு நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நம்ம இந்த காஷ்மீரி மிளகா இருக்குது, காஷ்மீரி மிளகாவே இருக்குது, காஞ்ச மிளகாவே எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். அந்த காஷ்மீரி மிளகாவை நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட அரைச்சி வச்சுக்கிடலாம். அப்படி வேணும்னா அரைச்சி வைக்க முடியும்னா நீங்கள் வந்து அந்த மிளகாவை வந்து தேவைப்படும் போது ஊற வச்சுட்டு, தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கிடலாம். இப்படியே நான் மிளகாத்தூள் போட்டேன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன்னா, அதோட புளி தண்ணியை ஊற்றிட்டேன். இது நல்லா கொதித்து கெட்டியான பதத்துக்கு வரட்டும். வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மீன், அதுக்கப்புறமா மீனோட என்ன ஊற வச்சுருக்கோம்,
அந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்லாம் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உப்பு புளி எல்லாம் போட்டு ஊற வச்ச மீனை இதில் போடணும். அது நல்லா ஊறட்டும். இதில் வந்து நான் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னாட்டா அதிலலாம் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கேன் மீனை. இது நல்லா கொதி வரட்டும். கொதிச்சிச்சு. இனிமேல் இந்த ஊற வச்ச மீனை போட்டுற வேண்டியது தான், அப்படியே குழம்புல போட்டுறணும். நான் இப்போ வித்தியாசமாக ஒரு குழம்பு பண்ணுறேங்க. மீனை வந்து உப்பு, குழம்பு மிளகாத்தூள், புளி அதில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதில் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதிலே முட்டையை போட்டுற போகிறேன். ஒரு 6 முட்டை. டேஸ்ட்டு பார்ப்போம். குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிச்சு. புது மெத்தடாக மீன் குழம்பு வச்சேன் இன்றைக்கி. உப்பு தான் கம்மியாக இருக்குது. உப்புலாம் போட்டேன், இப்போ கரெக்டாக இருக்குது. முட்டையும் அதில் போட்டேன். இன்றைக்கி லஞ்ச் ரெடி.